18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சினிமால முதல்ல பார்க்க போறது திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெய்வான யானை நிச்சயமா ஞாபகத்துக்கு வரும். இப்போ என்னப்பா விஷயம்னா, கடந்த வருடம் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துச்சு. பாகன் உயிரிழப்பு நிச்சயமா ஞாபகத்துக்கு இருக்கும். இப்போ அந்த பாகனுடைய மகள்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த தெய்வான யானைக்கு பழங்கள்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் சமூக வலைத்தளம் பக்கம் போனாலே ரெண்டு ரசிகர்களும் ஆஹா ஓஹோ அப்படின்னு பயங்கரமா ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல்ல பள்ளங்கி ஆறுல ஜீப் சவாரிலாம் போறவங்க கிட்ட சாகச பயணத்தை செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. தகவல் அறிஞ்சு காவலர்களுக்கு போய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. பாருங்க, உடம்பு எப்படி அப்படி ரணமா இரும்பு மாதிரி வச்சிருக்குடுங்க. அந்த அளவுக்கு தற்காப்பு கலையெல்லாம் கத்துக்கணும். உடற்பயிற்சியெல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல பார்க்க போறது திருப்பரங்குன்றம். அடடடா, ஆமாப்பா, பயங்கர ஹாட் டாபிக்கா இருக்கு. முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க. ஆன்மீகம் என்பது மன அமைதியை, நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அது கேடுகட்ட மலிவான அரசியல். இப்படியே பேசின முதலமைச்சர், அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்லாங்க்ல சொல்லணும்னா, கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலே அடிச்சு விரட்டடிப்பாங்க. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரார். இங்க பாருங்க, உங்களுக்கு தோதா ஒரு அடிமை சிக்கி இருக்கிறான் தமிழ்நாட்டில். ஆனாலும் சாம்பியன் நாங்க தான். எந்த திசையிலிருந்து பால் அடிச்சாலும் ஒரே சிக்ஸரா அடிப்போம் அப்படின்னு விளாசி இருக்கிறார்.
நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் கொடுத்தாலும், நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும், ஆளுநர் மூலமாக முட்டுக்கட்டைகள் போட்டாலும், எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் 1 வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல. அதனால சதி திட்டங்கள்லாம் நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம். பழைய அடிமைகள், புதிய அடிமைகள்னு பி டீம், சி டீம்னு உருவாகலாம். ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். அதாவது பிரிவினைய பிளவை ஏற்படுத்தணும்னு ஏகப்பட்ட முயற்சியை பண்றாங்க எதிரணியினர். இருந்தாலும் மதுரை மக்கள் தெரியல, அங்காளி பங்காளியா ஒண்ணு மண்ணா சந்தோஷமா வாழ்றாங்கயான்னு சொல்லியிருக்கிறார். எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் 2.0 உங்கள் ஆதரவோடு தொடரும். மக்களுக்கான நன்மைகள் பெருகும். இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீது நம்பிக்கையில சொல்றேன், அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியா சொல்றேன், எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏற்றின சமத்துவ தீபம் தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல முதலமைச்சர் இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை பேச தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் பேசியிருக்கிறார். முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் முதலமைச்சரை பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய ஆட்சி என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. குறிப்பாக நேற்று முன்பு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அங்காளி பங்காளிகள், அது இந்த வசனா எதுகை மோனை நல்லா தான் இருக்கு. நாங்கள்லாம் மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கள்லாம் மாம மச்சானா தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டோம். சரி சார், அதெல்லாம் இருக்கட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம், அதான் அந்த டெல்லிக்கு போய் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சார்ல, அந்த சந்திப்பு பத்தி ஏதாவது தகவல் வெளியே வந்திருக்கா? ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கூட்டணி இருந்தாங்க, அதுக்குரிய ஓபிஎஸ் அவர் வெளியே போயிட்டாங்க. அது பிறகு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாங்க. பட் நான் இது குறித்து உள்துறை கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அதுக்குரிய ஓபிஎஸ் அவரிடம் நான் இது குறித்து பேசவில்லை. இருந்தாலும் அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணம் ஈடேற வேண்டும். அதாவது பாத்துங்க, இந்த பாஜக இருக்காங்கல்ல, அவங்க எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா வேறு உண்டி நின்றுணுமப்பா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் பல விஷயங்களை பண்ணி பார்த்துட்டாங்க. அதெல்லாம் நடக்குமா? நடக்காதப்பான்னு சொல்லியிருக்கிறாரு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. அந்த காலத்திலிருந்து அவர் இந்த கட்சியை சேரத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் சொன்னது தமிழ்நாட்டில் பிஜேபி வாஜ்பாய் நுழைக்க முடியல, அத்வானியால் நுழைக்க முடியல, மோடி பலமுறை வந்தார், அவராலையும் முடியல. அதனால நாங்கள் புதுசாக குடியேறிக்கிறோம். அவர் ரொம்ப எத்தனை நாள் அங்கே குடியிருக்காரு பார்க்கலாம். ஆனால் அவர் சொல்றது அடிக்கூடாது. ஆனால் இது தமிழ்நாடு பெரியாருடைய அயோத்தின்னு பேசுறாங்க. அந்த அயோத்தியிலே பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோற்று. ஆக நயினார் நாகேந்திரன் சொல்படி பார்த்தா பிஜேபி தமிழ்நாட்டில் எடுக்கூடாது. அவரே ஒத்துக்கிற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். திருப்பரங்குன்ற விவகாரம் இப்படி சூடுபிடிச்சு போய்கிட்டு இருக்க, பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகல இரட்டை நிலைப்பாடு இருக்கப்பா. ஒரு சிலர் இப்படி பேசுறாங்க, இன்னும் சிலர் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. அந்த காலத்தில் சொல்லுவார்கள், தரை பல்லிட்டி என்பார், தரையிலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு பேர் தலை பல்ட்டி என்பார்கள், மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி. ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஊர் கூடி தேர்தல்தான், வடம் ஒழுங்காக சென்றால்தான் நிலையை அடையும். இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல. ஆகவே அந்த தேர் 2026ஆம் ஆண்டு நிலை அடையாது என்பது இது போன்ற நிகழ்ச்சிகளே சான்று. சார், பசுமொன்ல 3 பேரும் சேர்ந்து ஒன்னா கையை தூக்குனீங்க, ஒற்றுமையா பயணிப்போம் அப்படி ஏகப்பட்ட விஷயத்தை சொன்னீங்க. இப்போ திடீர்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து கடந்த 3 மாதங்கள் வரை அங்கே இருந்தவர் தான்.
21 தேர்தலுக்கு பிறகு 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வர முடியும். அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார். அதை விரும்பாதவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கிறார்கள். அதுக்காக வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியுமா? அவர் 50 ஆண்டு அனுபவம் உள்ளவர், இன்னும் இளைஞரை போல சுறுசுறுப்பாக இந்த 78 வயதிலும் தேனி போல் செயல்படக்கூடியவர். அவர் போய் வீட்டில் போய் படுத்துட்டு இருக்க முடியாது, போர்வையை போத்திக்கிட்டு. அதனால் இதற்கு அவர் அந்த தவறுகளை செய்பவர்களை திருத்துவதற்கு நாம் ஒரு வழியிலே முயற்சி செய்தால் அவர் வேறு ஒரு வழியிலே சென்றிருக்கிறார் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் கோபதாபத்தில் எடுத்த முடிவாக நான் கருதவில்லை. 2 மாதங்களாக அவர் பொறுத்திருந்து நன்கு ஆலோசித்து, இன்னொன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நிதானமானவர், மென்மையானவர். அவர் நிதானமாக யோசித்து தான் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு டாப் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசு அப்படி பெருசா ஒன்றும் சோபிக்கலையப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சபாநாயகர் அப்பா. நீங்க பொருளாதாரத்துல ஜிடிபியில எத்தனை % வளர்ச்சி? 9.19 வளர்ச்சி. 0ல இருந்ததை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரி மத்திய அரசு 8% வளர்ச்சினாங்க. IMF என்ன சொல்லிச்சு? இது சி கிரேடு வச்சு என்ன செய்யிருக்கீங்க? இந்த ஆய்வு பண்ணிருக்கீங்க. இது இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஏற்றுக்கொள்ளப்படாதீங்க IMF சொல்லியிருக்கு. பாரத பிரதமர் சொன்னதை பாருங்க. இப்படித்தான் சிதம்பரத்துல சண்டே ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. பாத்துங்க, வலையிலையும் சிக்கி இருக்கு. பயங்கர அதிர்ச்சி அங்கதான் இருந்திருக்கு. என்னன்னா வலையில சிக்கினது முதல்ல. வண்டியை ஓவர்டேக் பண்றப்ப எதிர் திசையில் வர்ற வாகனம் எந்த வேகத்தில் வருது, நம்மளால ஓவர்டேக் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் கணிச்சுட்டு அப்புறம் தான் அந்த முடிவுக்கு வரணும். ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணுங்க. பாருங்க, திருமங்கலம் பக்கம் அப்படித்தான் ஓவர்டேக் பண்றப்ப பேருந்தும் காரும் மோதி விபத்துக்குள்ளாயிருக்குது. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்திருப்பீங்க. ஆனா கடைய முடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.